வச்சா கூட்டம் நக்கிட்டு போயிருச்சு. ஆமா அப்படியேங்க அது பொளந்து தள்ளுச்சு. மயிரை புடுங்குச்சு. என் தம்பியை ஊற நின்ட்டாங்க. உன்னை பார்த்து இருளடிச்சு போயிட்டாங்க. எல்லாம் தானே முன்னாடி உட்காந்துருக்காங்கல்ல. பட்டிக்காடா பட்டணம்மா ரெண்டு கட்ட லட்சணம்மா. பட்டிக்காடா பட்டணம்மா. உன் மேல எதுவுமே சூட மிட்டாய் வாட வருது. அதுல கிறுக்கு முண்டை. பின்னாடி ரிவல்ஸ் ஆட்டு கொண்டு கருத்த புள்ள மசுர. தம்பி நீங்க எந்த ஊர் சட்டு நீர்மால் அடியே அடிக்கிறீங்க. தில்லிக்கு ராஜனாலும் பாட்டி சொல்ல தட்டாளே படிப்பு படிச்சு வந்தா பாட்டி சொல்ல தட்டாளே. எந்த ஊரோட பொம்பளை கட்டி பிடிக்க வரும்போது நின்றான்னா விளங்க மாட்டா. விளங்காம முண்டை. நாக்கை இழுத்து வச்சு சூட முட்டாயை வச்சுக்கிட்டு நக்கி விட்டுருவேன். நாக்கை இழுத்து வச்சு பிளேடு ஓட்ட அறுத்து விட்டுருவேன். பொம்பளை என்ன செய்வ? ஆம்பளை என்ன செய்வ? உள்ளவா நீ உள்ளவா? போகாத. ரெண்டு பேரும் முண்டமா படுத்து. ரெண்டு பேரும் ஓசையாத கத்து அப்படியே அத்து கை. என்ன வேணா பேசு. என் சிசிங்களை பேசினேன்னா ஆமா பெரியவங்க. நீ வெளியே இருக்கும்போது கரங்களை தூக்கி போட்டு போயிடுவேன். ஆமா நான் வெளியே இருக்கேன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போவேன். அவளை மொட்டை நாக்கு முண்டை. ஓ லூசு முண்டை. எனக்கு லூசுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எனக்கு மொட்டை நாக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ தானே நாக்கு போட்ட. நாக்கு போட்டனா? ஏய் பாரு என் தம்பியை ஊரா வந்துட்டாங்க பாரு. அவங்க தான் உனக்கு குழந்தைங்க. ஆமா நீ எங்க இருந்தாலும் அவங்க வருவாங்க. ஏன்னு கேளு. அவங்களுக்கு மூத்திர வாடகை ஆகாது. அப்ப அங்க மூத்திர சந்தலங்கனா நின்னுட்டு வந்து. இந்த வெள்ளை சட்டை ஓட்டிருக்கான்ல. ஆமா அவன் தான் என் சித்தி மகன். அப்படியா? சுத்தியில வச்சு அடிச்சானா ஒரு 2 இன்ச் ஆணி அந்தோம். யார் எனக்கா? வெள்ளை சட்டை பயனு கட்ட குடூரமா பாஸ் மொட்டை பாஸ். ஒரு 5-6 அரிசியை போட்டு உழ வச்சு கஞ்சி காய்ச்சுற பொம்பளைக்கு இவ்வளவு திரும்ப இருந்துச்சுன்னா சரி அந்த 5-6 அரிசிக்காக உழைக்கிறேன் ஆம்பளைக்கு எவ்வளவு திமுற. கை தட்டலாம். ஒக்கா மக்கா இனிமே தானே நாடகம் குளிக்குது. 5-6 அரிசி போட்டு வடிச்சாதான் நீ திங்க முடியும். அத நினைச்சுக்க. ஏன் முண்டை ஃப்ரைட் ரைஸ்ல 100 ரூபா கொடுத்தா போட்டு கொடுக்குறேன். சப்பு சப்புன்னு அடிச்சு இந்திக்காரேன். ஃப்ரைட் ரைஸ்ல வாங்கி திங்கிறப்ப நல்லா தான் இருக்கும். அப்புறம் முன்னே கொடுக்கணும் ஆஸ்பத்திரியில காசு. பேர் விறுவிறுத்து புரட்டா மாஸ்டர் பார் அடிக்கிறேன் பாரு. நல்லா வேர்வைய சிந்தே கமுக்காட்டுக்குள்ள ஒரு தட்டை போட்டு தருவாங்க. அதே வாங்கி திங்கிறீங்க முண்டைங்க. ஏன் மாஸ்டர் கம்புக்குள்ள அடிக்கிறேன்? ஏன் அடிக்கிறேன்? அங்கேதான் நெய் 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 மீனா. கை தட்டலாம். பாரு என் தம்பிகளை பாரு. அவங்க மூத்திரத்தை குடிச்சேன்னா வெயிலுக்கு எந்த பருவம் வராது. காரணம் கணேஷ் போயில பூளிப்பு சீமக்கர அடிப்பு. ஆமா பேசு. பேசுவேனா? நான் ஊமையா? உன் பெண்களை கைதட்ட சொல்லு பார்க்கலாம். கருவண்டு பெண்கள் கூட்டமே கம்மியா இருக்கே. கண்ணு தெரியாத முட்டைய டார்ச்சுக்கு போட்டாங்க. ஆமா அங்க அந்த உட்கார்ந்துக்கலாம் பொம்பளையா இல்லாம மயிலுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கை தட்டுங்கயா பாப்போம். சூப்பர் அப்பு. கேவலம் வெக்கம். ஏன் என் தங்கச்சி ஒரு உள்ள விசில் அடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. என் நாடகம் இப்படி ஆகி போச்சே. இப்போ என் தம்பி என்ன லேசா தம்பி எந்திரிங்களா எந்திரி முண்டை பொம்பளை கை விசில் அடிக்குது. ஓஹாயின்ற எந்திரிடா எந்திரா பத்தியா உட்காருப்பா. சட்டி ஓடல முண்டை டவுசரை மாட்டி வந்துட்டேன். ஏன் சட்டி ஓடல? ஏன் சட்டி ஓடல? ஆத்திர வருஷத்துக்கு உனக்கு உதவ முடியும். எனக்கு உதவ அத்து போடுவேன். அப்படியே நானு உனக்கு ஏதாவது ஆபத்துனா ஓடி வந்து காப்பாத்தியா. கிண்ணா 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 குண்ணா குண்ணா குண்ணா. படிப்பில் சிறந்தவர்கள் ஆண்கள். அப்புறம் படிப்புல சிறந்தவர்கள் பெண்கள் தான். நான் விடவே மாட்டேன். இந்த மேடையில உன்னை கேவலப்படுத்தாம நான் விட மாட்டேன். யாரே என்னவா? ஆனா ஆம்பளை மாதிரி நீங்க எது பண்ண முடியாது. பொம்பளை இல்லாம நீங்க எதுவும் பண்ண முடியாது. எது பண்ண முடியாது கேளுமா? எதுவுமே பண்ண முடியாது. கையை விட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுவேன் ஆம்பளை. நாங்களும் கையை விட்டு ஓட்டுவோமே. நீ கையை விட்டு ஓட்டுனா உனக்கு தோது. எதுக்கு? கஜா கஜா. ஐயோ கையை விட்டு வண்டி ஓட்டுனா உன் வாழ் டிப்ப கிழிச்சா கிழிச்சா கிழிச்சா. அதோட அவன் இந்த டிப்ப நான் இது பண்ணி போடுவேன். துர்கா மாக்கா அவன் திக்கிய துறக்கா. ஆனா உலகத்துல இப்படி ஒரு சிமெண்ட் மூட்டையை நான் எந்த பொம்பளைக்கும் பார்க்கல. இது சிமெண்ட் மூட்டை, அது ஜல்லி. 12வது வடிக்கிறவே அதுல படுத்து கிடந்து எந்திரிச்சு போலாம். ஏய் துர்கா சொந்த சிமெண்ட் மூடையா ப்ளீஸ் ஒரு மூடைய முட்டு குத்தா குத்திக்கிறேன். வாடா என் தங்கம் வாடா. துர்கா
ஏய் உம்மு இத்து இருது உன் ஜவ்வ அத்துப்படு. பக்கத்துல ஒரே அண்டூர்ன்ற வாடை வருது. ஏய் சென்ட் பாட்டில அம்புட்டான். துர்கா சென்ட். நான் மேடைக்காக உன்கிட்ட பேசினேன். சரி. உலகத்துல தாய் இல்லாமல் யாருமே கிடையாது. அப்படி தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கத்தான். எல்லாம் ஒருத்தன் வயிற்றுக்காகத்தான். கைதட்டு கொடுக்கலாம். யாரும் இந்த நாடக கலையில பெரிய ஆள் அல்ல. திறமைக்குத்தான் பரிசு. 25 மாட்டு வண்டி போனாலும் முதல் கொடி வாங்கிட்டு எது எல்லையை தொடுதோ அதுக்கு பரிசு. அவர்கள் பூராமே நம்மளை வளர்த்து விட்டவர்கள். கண்டிப்பா. அவங்க காலில் போய் விழு. காலில் போய் ஒருத்தன் காலில் விழுந்துன்னு ஒருத்தன் பின்னாடி அடிச்சிருவேன். எதுக்கு? நான் விழுகலைன்னு. நல்ல பயலுகள் எல்லாம் வர்றாங்க, என் புத்துருக வர்றாங்க. ஏடா விக்கி இங்கே வந்திருக்க? விக்கி வாட்டு விக்கி. கீழே சொரிக்குளம் பெரியனன் கோடாங்கி பேரன் அளவு பாண்டி சார்பாக அன்பாளையத்துக்காக 2001. போய் உட்காருங்க, அங்கே உட்காருங்க. என் பணியனை போட்டு வந்துட்டான சித்திரத்தில் கொடுத்தத தம்பி வந்துட்டாடா. வாடா தாயம்னு வாடா. 12 காரக்குடி பயலுக எம்கிஆர் தம்பிக அன்பாளையத்துக்காக 501 எழுதுனாட்ட சிரட்ரா சிசர்ரா. ஒரு சிந்தாமணி சிந்துதடி சின்னம்மா காதல காதல ஒரு குண்டமணி குழுங்குதடி சின்னம்மா சொல்லுல சொல்லுல. ஐயா சென ஓடுறது காரக்குடிங்கய்யா. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அவன் கையில தானே கொடுக்க சொன்னேன், நீங்க அவசரப்படுத்திக்கிட்டே. கண்டென்ட் என்னமே தெரியாம அறியல. அவன் கண்டாலி மேனால தூக்க முடியலையாம்டா. சாப்பாடு பேக்கா புளியோதரை என் மயனுக்கு. இது யாருங்க? என் மயன்தான். பேரு? பேரு வந்து இருளாண்டி. இருளாண்டி. தம்பி கேப்பா, நான் தான் வாத்தியாரு, டீச்சர் அந்த இருக்காங்க. உன்னை இந்த வரல தானே வைக்க சொன்னேன். இந்த வரல 2 வைக்க கூடாது, எத்து போல அந்துவங்க. இருளாண்டி வாயை திறந்து பேசு. இங்க வா, மைக்கு வா. இருளாண்டி வாத்தியார்டா. ஏங்க உங்க மயம் உங்களுக்கு பிறந்தானா கிடாய்க்கு பிறந்தானா? ஏங்க பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவேன். ஏங்க இதுல ஏதாவது டிக்கெட்டு கிட்ட ஒட்டுங்க, ஒரு மாதிரியா இருக்கு. என் மயனை கண்ணு வைக்க பெத்த பிள்ளை விடுங்க. இருளாண்டி நான் தான் வாத்தியார், அவங்க டீச்சரு, நான் சேர்த்துக்கிறேன். சார். காத்த தொடுப்பா, காத்த தொடு. ஓன் காத்த தொடு. கண்டாலி மணி அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி தொடு. தம்பி அது என்ன எக்கோ வைக்கிறேன்? அப்படி செய்யக்கூடாது. இப்படி இப்படி தம்பி கம்பு கூட்ட சிறச்சுக்கிட்டு அரைஞ்சு விடுவேன். எடுத்து வைங்க அந்த டோல்கட்டை. இதுல எது பொம்பளை எது ஆம்பளை? ஆனா துர்கா நீ என்னடி பொம்பளை வெம்பாரி? அது என்னங்க முத்து புளிய முத்து மாதிரியே இருக்குங்கண்ணா. என்ன அது? என் பிள்ளைய பின்னால நீங்க தான் நல்லபடியா படிக்க. அப்படியா சொல்லி கொடுக்குறேன். தம்பி 1 2 சொல்லுங்க. 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் தெரியலன்னா அப்பாட்ட கேட்க சொன்னேன்ல. என்ன டைலாக் பேசுற? தெரியல சொல்லு. 1 2 1 2 3 3 4 கண்டாலி மணி சொல்லிட்டேன்டா. அப்பா வைய கூடாதுப்பா. தம்பி தம்பி ஜனப்பரிச்சாலி டீச்சர் இங்க வாங்க. டீச்சர் கிளாஸ் எடுங்க, இல்லைன்னா உங்க கப்பை எடுங்க. என் கப்ப எடுத்தா நீ என்ன பண்ணுவ? சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடு. தம்பி இந்த வாயில வச்சு ஏன்டா அவன் பசிக்குது பால் குடிக்க தர்றேன். கட்டி பால கொடு. அவ ஆத்தா இங்க இருக்காங்க. அடா பால் குடிச்சிட்டு செத்து இருக்குமே. வாயில இருந்து கையறா. டீச்சர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கேளு கேளுங்க. என்ன உன் பேர் என்ன? சூம்பு. சூம்பியாண்டியா? இருளாண்டி. இருளாண்டி. எத்தனாவது படிக்கிறியா? ஹலோ டீச்சர் முட்டை இங்க வாங்கல. பொடுதை சேர்த்து அடிச்சேன்னா அது ஒட்டு முடியும் அலைஞ்சு போகும். இப்போத்தையும் சேர்க்க வந்திருக்காங்க. எத்தனாவது படிக்கிறேன்னா குருட்டு கண்டாளி. இப்பதான் சேர்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க மேடம். ஆளு பார்த்தா பெருச்சாலி மாதிரி இருக்கே. இப்பதான் மல்லியோட சேர்க்க வரேன். டீச்சர் கிட்ட மண்டி ஓடுப்பா.
தம்பி டீச்சர் கிட்டதே வண்டி ஓட சொன்னேன், டீச்சர்கிட்டே வண்டி ஓட சொல்ல. விளக்கமாறு பெஞ்சு போக. தம்பி உங்களை சேர்த்துக்கிறேன், போய் பேக்க வச்சுக்கிட்டு பிறகு தின்ட்டு வாங்க. எப்படி பிள்ளைய சேர்க்க வந்திருக்காங்க? நல்ல பிள்ளை.